ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஐஎஸ்எல்ல ரெலிகேஷன் ஒன்று இருந்துச்சு, அது என்ன ஆச்சு? அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் சீசன் ஐஎஸ்எல்ல எதனா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம்? ஸோ கிட்டத்தட்ட ஐ லீகோட வின்னர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எலுக்கு வரதாகவும் ஐஎஸ்எலோட பாட்டமில் ஃபினிஷ் பண்ண கிளப் பார்த்தீங்கன்னா ஐ லீக் மூவ் பண்ணுறதா சொல்லிட்டு வந்த நிலைமையில் ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஐ லீகை வின் பண்ணி ஐஎஸ்எல்ல நுழைஞ்சிருப்பாங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க நுழைஞ்ச காரணத்தினால ஐஎஸ்எல்லேருந்து பாட்டமில் ஃபினிஷ் பண்ண கிளப் பார்த்தீங்கன்னா ஐ லீக் போக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்த நிலைமையில் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட இப்போதைக்கு ரெலிகேஷனை பற்றி எந்த பேச்சோ இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்தில் இந்த சீசன் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் ஐ லீகை வின் பண்ணி ஐஎஸ்எல் நுழையிறாங்கன்னு சொல்லலாம். அப்கமிங் சீசன் கிட்டத்தட்ட 3 கொல்கத்தா கிளப் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல ப்ளே பண்ண இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கிளப் ஏற பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். கிளப்போட கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஐஎஸ்எல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மறுபக்கம் இந்த ரெலிகேஷன் ஒன்று திரும்ப பேசப்படுதுன்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட டாப், அதாவது பாட்டமில் ஃபினிஷ் பண்ண ஐஎஸ்எல் கிளப் பார்த்தீங்கன்னா ஐ லீக் மூவ் பண்ணுறதை பற்றி ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த 2 கப்பல் ஆஃப் சீசன் பார்த்தீங்கன்னா ரெலிகேஷன் ஒன்று ஐஎஸ்எல்ல இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 2026-27 தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெலிகேஷன் ஒன்று இருக்க போகுது. ஸோ அந்த வருஷத்தில் பாட்டமில் ஃபினிஷ் பண்ண கிளப் ஐ லீக் மூவ் பண்ணுறதாகவும் ஐஎஸ்எல்ல மூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ லீகோட வின்னர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் வரதாகவும் சொல்லிட்டு வராங்க. ஸோ என்னதான் ஒரு பக்கம் கிளப்ஸ் அதிகமாக சேர்ந்தாலும் ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். மறுபக்கம் ரெலிகேஷன் பற்றி பேசிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ட்விட்டர் மூலிமா பார்த்தீங்கன்னா சோகன் போடர் இதை அப்டேட் பண்ணியிருப்பாரு. பட் இது கன்ஃபார்ம் இல்லையான்னு ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தரப்பில் கன்ஃபார்ம் பண்ணால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஸோ கிட்டத்தட்ட அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா மூலிமா என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா ஏஷியன் கோட்டான்ற ஒரு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி கேப் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லலாம். என்னன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஐஎஸ்எல்லையும் சரி ஐ லீக்லையும் சரி ஆல்மோஸ்ட் 6 ஃபாரின் பிளேயரை சைன் பண்ணுவாங்க. அதில் ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கோட்டாவில் வந்தாகணும். கிட்டத்தட்ட ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷனில் ஒரு பிளேயர் அட்லீஸ்ட் சைன் பண்ணி ஆகணும். மற்ற 5 பிளேயரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அப்ராட்லேருந்து நீங்கள் சைன் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த 6 பிளேயரில் நீங்கள் எந்த 4 பிளேயர் வேணால் பிளேயிங் லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஏஷியன் பிளேயர்லேருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு பிளேயரை சைன் பண்ணுவோம்ல. ஸோ அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்பாட்டை நீங்கள் கண்டிப்பாக சைன் பண்ணி ஆகணுன்ற ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் யாரை வேணால் சைன் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட எந்த நாட்டிலேருந்து வேணால் நீங்கள் பிளேயரை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன நிலைமையில் கிட்டத்தட்ட கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஏஷியன் கோட்டாலேருந்து ஒரு சில பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளேயருக்கு அந்த கிளப்புக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக சூப்பராக இருக்கும். பட் ஒரு சில கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்குவாங்க. கொடுத்த மணிக்கு ஏற்ற கேம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த பிளேயரால் அந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஷியன் கோட்டான்ற ஒரு இது பார்த்தீங்கன்னா இல்லாத காரணத்தினால கிளப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மூவ் பண்ண முடியும். காம்படிட்டிவ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கிளப் பார்த்தீங்கன்னா வேற நாட்டிலேருந்து பிளேயர்ஸை கொண்டு வரது மூலமா. அது மட்டும் இல்லாமல் இந்த சேலரி கேப் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில கிளப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட பிக் பிளேயர்ஸை கொண்டு வராங்க. ஒரு சில கிளப்பால் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் அந்த கிளப்போட நேஷனல் இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 16 கோடியிலேருந்து 18 கோடியாக சேலரி கேப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளப்பில் அட்லீஸ்ட் 2 பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி கேப்போட அதிகமாக கூட பே பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா கிளப் ஏகப்பட்ட பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒரு குட் ஃபீ மூலிமா உள்ள கொண்டு வர முடியும். ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு குட் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஒரு பிக் பிளேயர்ஸ் மூலிமா கண்டிப்பாக ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். அப்கமிங் சீசன் ஐ லீகோட வின்னர்ஸ் ஆட் ஆன்றதுனால ரொம்ப ஹெவி காம்படிஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஐஎஸ்எல் அந்த டாப் 6க்கு. நெக்ஸ்ட், டிமாண்ட் டேக்கோஸோட பிரச்சனை தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பக்கம் டிமாண்ட் டேக்கோஸோட டிமாண்டை கேரளா பிளஸஸால் ஏற்றுக்க முடியல. ஸோ ஒரு பக்கம் என்ன தான் கேரளா பிளஸஸ் அப்ரோச் பண்ணாலும் அந்த அளவுக்கு அவரால் கொண்டு வர முடியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிமாண்ட் டேக்கோஸ்க்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ளே டைம் கிடைக்குமான்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் ஈஸ்ட் பெங்கால் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க டிமாண்ட் டேக்கோஸை தட்டி தூக்குறதுக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏட்ரியன் லோனா நோவாஸ் அதுலையும் இருக்கிற காரணத்தினால ஸோ டிமாண்ட் டேக்கோஸ் இருந்தால் கேரளா பிளஸஸ் இன்னும் பயங்கரமாக இருப்பாங்க நினச்ச நிலைமையில். பட் ஈஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிமாண்ட் டேக்கோஸை தட்டி தூக்க ஆல்ரெடி அங்கே மதித்தலான்ற ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் இருக்கிற காரணத்தினால டிமாண்ட் டேக்கோஸ் உள்ள வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்டன் செல்வா டிமாண்ட் டேக்கோஸ் அண்ட் மதித்தலான்ற மாதிரி மூவ் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஈஸ்ட் பெங்கால். ஸோ பார்க்கலாம். ஸோ அவங்க ஆல்ரெடி ஏஎஃப்சி ப்ரிலிமினரி ஸ்டேஜில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே காம்படிஷன் ஹெவியாக கொடுக்குற காரணத்தினால இங்கே ஐஎஸ்எல்ல ரொம்ப அவங்களோட டீமை ஸ்ட்ரென்தன் பண்ண பார்த்துட்டு வராங்க ஈஸ்ட் பெங்கால். ஸோ பார்க்கலாம் ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஈஸ்ட் பெங்காலுக்கு டிமாண்ட் டேக்கோஸ் போவாரா? இதை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை எஃப்சியோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் என்ன தான் ஆச்சு? ஆல்ரெடி லூகாஸ் பிரமுலா பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி வர இருக்காரா? ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி ரூமர்ன்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். 50-50 சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்மாக நான் அப்டேட் பண்ணுறேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை எஃப்சி இது வரைக்குமே எந்த பிளேயரையும் சைன் பண்ணலை. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரை ஒன்ஸ் கன்ஃபார்மாக நான் அப்டேட் பண்ணுறேன். ட்விட்டர் மூலிமா மார்க்கஸ் அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சென்னை எஃப்சியோட அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் யாராக தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்,
சேம் கேரளா பிளாஸ்டர்ஸோட கோச். ஸோ ஒரு பக்கம் இவர் வரப்போறாரு, அவர் வரப்போறாருன்ற மாதிரி ரூமர் வரும்போது நான் ஒரு கோச்சை பற்றி நான் சொல்லியிருப்பேன், இவர் வர இருக்காரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கோச்சை பற்றி நான் அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேரளா பிளாஸ்டர்ஸ் எந்த வித கோச்சையும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த பிக் டீமை பார்த்தீங்கன்னா லீட் பண்ண கோச் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்மளோட இந்தியன் நேஷனல் டீமோட ஃபார்மர் கோல் கீப்பரான சுப்ரதா பால். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் டிவிஷன் லீகை பற்றி சொல்லியிருப்பார், அந்த இந்தியன் ஃபுட்பால் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் ஃபுட்பால் டெவலப்மெண்ட் லீக் ரீசெண்டாகவே நான் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட பஞ்சாப், ஈஸ்ட் பெங்கால், அது மட்டும் இல்லாமல் முத்தூட் ஃபுட்பால் அசோசியேஷன், இந்த 3 கிளப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிளப்னு ஒன்று ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக 3 சீசன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அவங்களோட கிளப்போட ஜூனியர் கிளப்பாக இருக்கட்டும், எந்தெந்த ஃபுட்பால் அசோசியேஷனும் எல்லா கிளப்பும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஈவன் சென்னை எஃப்சியோட ஜூனியர் கிளப் கூட ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் சுப்ரதா பால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட யங் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிருக்கு இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் டிவிஷன் லீக். கிட்டத்தட்ட அண்டர் 21, 23 பிளேயர்ஸ்க்குலாம் ஏகப்பட்ட வாய்ப்பு கிடைக்குது அவங்களோட கேமை ஷோ பண்ணுறதுக்கு. இது மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட அதாவது எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேமை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ப்ரொஃபஷனலாக மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 50 டீம்ஸ் இருக்காங்க, ஒரு நல்ல கிரவுண்ட், கிரேட் டீம்ஸ், சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த அதாவது ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் லீக் நடக்கும், அதையும் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதமாக நடக்க இருக்க கேமில் ஏகப்பட்ட ப்ளே டைம் பிளேயர்ஸ்க்கு கிடைக்கிற காரணத்தினால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்கு ப்ளே டைம் கிடைக்கிறது. கண்டிப்பாக இவங்க இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் டாப் 3 டீம் பார்த்தீங்கன்னா ஸோ யூரோப் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுட்பால் அசோசியேஷனோட கிளப்போட ஜூனியர் கிளப் கிட்ட பார்த்தீங்கன்னா போட்டி போடுவாங்கன்னு சொல்லலாம். அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிளப்னு சொல்லுவோம். ஸோ அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் 3 டீம் போட்டி போடுறதுனால கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸ்க்கு ஒரு பெட்டர் அதாவது அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்கிற கிளப்பு கிட்டது ஏகப்பட்டது கற்றுக்க முடியும். இது மூலிமா ஒரு குட் அட்வான்டேஜ் கிடைக்கும் நேஷனல் டீமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ கிடைச்சே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்யூச்சரில் நேஷனல் டீமுக்கு அவங்களோட கேம் அவங்க ஷோ பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அண்ட் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷரை பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்கள் நான் தெளிவாக கேட்டாலே சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு அவங்களோட கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸ்ட் பெங்கால், மோகன் பகான், மும்பை சிட்டி, கோவா, கேரளா பிளாஸ்டர்ஸ்ன்ற மாதிரி கிளப்பை பற்றி கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ளே பண்ணுறதுலாம் செகண்டரியாக இருக்கணும். அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா நேஷனல் டீமுக்காக ப்ளே பண்ணுறதா இருக்கணும். ஸோ நேஷனல் டீமுக்கு எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க நேஷனல் டீமில் நல்லா அவங்களோட கேம் காமிச்சா ஆட்டோமேட்டிக்காக நேஷனல் டீம் மூலிமா பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற லீக் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வெளியே வரும், 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாரு. அவங்களோட ஃபுல் ஏமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் மூலமாக நேஷனல் டீம் கூட அவங்களோட குட் கேமை காமிக்கிறது. ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பெட்டர் ரிசல்ட் கிடைக்குன்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காரு பால். ஸோ கண்டிப்பாக அவரோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக 4 பேர் ரீச் ஆகி ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ஸும் நடத்தி ஆகணுன்ற மாதிரி அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. இது மூலிமா ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ஸ் மூலிமா பிளேயர்ஸோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேம் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்தியாவில் ஏகப்பட்ட யூத் லீக் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நேஷனல் டீமுக்கு ஏகப்பட்ட குட் பிளேயர்ஸ் வருவாங்க. நாட் ஓன்லி ஐஎஸ்எல், ஸோ மற்ற லீக்லேருந்தும் சூப்பராக வருவாங்க, ஒரு குட் எக்ஸ்போஷர் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.